ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாமா? முன்னாடி இந்த ரோஸ் தொட்டி எல்லாம் ரோஸ் செடியாக வாங்கி வச்சுருந்தேன். நான் வாங்கி வாங்கி வைப்பேன், ஆனால் தண்ணி ஊற்ற மாட்டேன். எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருப்பாங்க. ஆடு வந்து சாப்பிட்ரும், இல்லைன்னா கோழி வந்து கிண்டி போட்டுரும். குட்டியாக உள்ள செடியெலாம் இப்போ மழையில் தழுத்துது. கத்தரிக்காய் செடியும் மிளகாய் செடியும். பாப்பாவுக்கு அந்த பிப்பு வாங்காமலே இருந்திருக்கலாம் போல். அதை போட்டு விட்றதுக்குள்ளே இவளுக்கு வயிறு பசிச்சு அழுதுடுறா. இல்லைன்னா அதை போட்டிருந்தாலும் அதை தவிர மீதி எல்லாத்தையும் கையை வச்சு ஃபுல்லாக சாப்பாடு ஆக்கிடுறா. நம்ம ஊட்டி விட்டா சாப்பிட்றது கிடையாது, அவளே தான் சாப்பிடுவானா. ஸ்பூனை பிடிச்சி வாய் கை கால்லாம் ஆக்கிட்டுருக்கா. சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பூனையும் தர்றது கிடையாது, ஸ்பூனையும் சேர்த்து விழுங்கிடலான்னு பார்க்கலாம், என்னமோ தெரில. ஃபார்ம்லா மில்கெல்லாம் சங்கில் கஷ்டப்பட்டு தான் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி பாட்டிலில் கொடுப்போம்னு கொடுத்தா ஒரு மடக்கு குடித்தா. சரி வீடியோ எடுப்போன்னு பார்த்தா அப்படியே வச்சு பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா, குடிக்கவே இல்லை. நானும் குடிப்பான்னு பார்த்துட்டே இருந்தேன். நம்ம படிக்கிறப்ப எக்ஸாம் பயந்ததை விட நம்மகிட்ட படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகுதுன்னா நம்மளுக்கு அதை விட பயமாக இருக்குது. படித்தது வரட்டும், ஈஸியாக இருக்கும், பிள்ளைகள் எப்படி எழுதியிருக்குமோன்னு. கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கள் வீட்டில் விளக்கெலாம் பொருத்த ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள்லாம் விளக்கு பொருத்தி வச்சிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நல்லா மழையும் குளிர்ந்த காற்றும் அடிச்சுது. அதனால பாப்பாவுக்கு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்குறதுக்கு வந்தாச்சு. கையக்கால் அடிச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தா. சரி வீடியோ எடுத்து போடுவோன்னு பார்த்தா அப்படியே அமைதியாக உட்காந்து ஃபோனையே பார்த்துட்ருக்கா. சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 4 சட்டை மாற்ற வேண்டியதாக இருக்குது. வீடியோ எடுத்தது போதும், நான் தூங்க போகிறேம்மான்னு பாப்பா தூங்க கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.